இவங்க 2 பேரும் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பல்லவன் கை குழந்தை விளையாடிட்டு இருப்பான். அப்படிதான் எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை குஜராத் போறப்ப அந்த ஹோட்டலுக்கு போனேன். அப்பதான் தெரிஞ்சது அவ வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. பாவம் கை குழந்தை வேற இருக்கு. சரி ஹோட்டல் இருக்கு பொழைச்சிக்கிடும், சொந்தக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் லோடு ஏத்திட்டு ஒரு தடவை குஜராத் போறப்ப இவங்க கடைக்கு போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆளு செத்த உடனே இந்த புருஷன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் டார்ச்சர் பண்ணிருக்கான் என்ன கெட்டிக்கன்ட்டு. இது அரசல் புரசல நானும் பாத்திருக்கேன்னு வச்சுக்க. ஆனா இந்த பொம்பளைக்கு அவனை பிடிக்கல. இவன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏன்ட்ட என்ன கேட்டுச்சு, என்ன எப்படியாவது எங்கேயாவது கூட்டு போயிருங்க அப்படின்னுச்சு. சரி பச்சை குழந்தை வச்சுட்டு இருக்குது, பார்க்கவே பாவமா இருக்கு, யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோமா. அப்படி வந்ததுதான் பல்லவன் இந்த பொம்பளையும். அப்போ நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணலையா? நான் ஏன் கல்யாணம் பண்றேன்? தலையெழுத்தா? உங்க 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையா? ஏமா அவ கூட எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேண்டி இருக்கு? 4 நாள் என் கூட லாரியில டிராவல் பண்ணிட்டு வந்தா, எங்க போறதுன்னு தெரியலன்னா சரி என்ன வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். ஊர்க்காரங்க எல்லாம் என்னென்னவோ பேசினானுங்க, நான் அதை மதிக்கவே இல்லை. அவனுங்க ரிட்டர்ன் விட்டேன். அதுக்கப்புறம் சேரன் சோழன் பாண்டியன் எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இப்ப அவங்கள கல்யாணம் பண்ணிட்டீங்க? நான் கல்யாணமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி எப்ப பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்ப என்னதான் நடந்தது? என்ன நடக்கும்? இந்த புருஷன் செத்ததுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தால என்ன கட்டிக்கன்னு அவன் சும்மா விடுவானா? அவன் நேரம் அட்ரஸ் கண்டுபிடிச்சு நீங்க வந்துட்டான் போல இருக்கு. இவளும் அவனுக்கு பயந்துட்டு அவங்க கூடவே போயிட்டா. என்ன போனவ பிள்ளைய போட்டு போயிட்டா, பச்சை பிள்ளை. அப்படின்னா அந்த லேடிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதைத்தானே பாடம் எடுக்கிற மாதிரி இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். அப்ப இந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணதான் எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? ஆமா. அந்த லேடி நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? எத்தனை தடவை சொல்றது? பண்ணிக்கல. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் அந்த பொம்பளை தனியால கடை நடத்திட்டு இருந்திருக்கா. இந்த பொறுக்கி பையன் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கா. என்ன கல்யாணம் பண்ணிக்க என்ன கெஞ்சினா ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு. சரி லோட அவளையும் அவ பையனை தூக்கி போட்டு சென்னை கூட்டு வந்துட்டேன்.